டே 11ல் நம்ம பார்க்க போகிறது செயின் ஸ்டோன். செயின் ஸ்டோனை ஸ்ட்ரைட்டாக வச்சு எஸ் மாதிரி 2 டைப்லேயும் ஸ்டிச் பண்ணுவோம். அது காட்டா ஸ்டிச். யூ ஷேப்பில் ஒரு சைடில் மட்டும் ஸ்டிச் பண்ணுவோம். ஸ்ட்ரைட்லேயும் சரி யூலேயும் சரி செயின் ஸ்டோனை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு டே 11ல் கற்றுக்க போகிறோம். செயின் ஸ்டோனை தின் லேயரில் கம் போட்டுட்டு ஒட்டிடுங்க. நல்லா க்ளோஸாக ஒட்டக்கூடாது, நல்லா ஓப்பன் பண்ணி ஒட்டணும். இப்போது செயின் ஸ்டிச்சை கீழிருந்து போட ஆரம்பிக்கிறேன். அந்த ஸ்டோனோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த், ஒவ்வொரு ஸ்டோனோட லென்த் எவ்வளோ இருக்கோ அந்த லென்த்துக்கு செயின் ஸ்டிச் போடுறேன். இது எப்படி போட்டுட்டு போவோன்னு பார்த்தீங்கன்னா, கீழிருந்து ஒரு செயின் போட்டிருக்கேன். இப்போது ஒரு ஸ்டோனோட கேப் அந்த அளவுக்கு ஒரு செயின் போட்டுட்டு இப்போ அந்த ஸ்டோனோட கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் போடுறேன். ஒவ்வொரு ஸ்டோனோட கேப்லேயும் ஸ்டிச் பண்ணி எஸ் மாதிரி அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் செயின் ஸ்டிச் போட்டுட்டு போகணும். ஒவ்வொரு ஸ்டோனோட கேப்பு, இந்த ஸ்டோனோட அளவுக்கு தான் ஒவ்வொரு செயின் ஸ்டிச்சும் போடுவோம். எஸ் எப்படி போடுவோமோ அதே மாதிரி தான் கீழேருந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு மேலே வரைக்கும் கொண்டு போயிட்டு அங்கே நாட் போடாமல் அப்படியே டேர்ன் பண்ணி, இப்போ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஒரு ஸ்டோனோட கேப் ஃபார்ம் ஆகிருக்கும். இப்போ அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி மேலேருந்து கீழேயும் அதே மாதிரி ஸ்டிச் பண்ணணும். நல்லா பொறுமையாக ஸ்டிச் பண்ணுங்கள். ஆல்ரெடி கம் போட்டு ஃபஸ்ட்டே ஒட்டிடுங்க, இல்லைன்னா அந்த செயின் ஸ்டோன் ரிமூவ் ஆயிரும். ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ணும்போது கம் போட்டு ஒட்டிக்கலாம். அதுக்கப்புறம் கம் எதுவும் போடாமல் ஒரு லைன் மாதிரி போட்டுட்டு அந்த லைன்லேயே செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ண முடியும். செயின் ஸ்டோனை கம் போடாமலும் ஒட்ட முடியும். லைன் போட்டுட்டு அந்த லைன்லேயே செயின் ஸ்டோனை வச்சுருங்க. ஃபஸ்ட்டு 2 ஸ்டோன் ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் அந்த லைனுக்கு செயின் ஸ்டோனை மூவ் பண்ணி கொண்டு போயிட்டிங்கன்னா அந்த லைன்லேயே ஒவ்வொரு ஸ்டோனாக ஸ்டிச் பண்ணிவிட்டு போக முடியும். ஸோ செயின் ஸ்டோனை ஸ்டிச் பண்ணும்போது லைன்லேருந்து மூவ் பண்ணாமல் நகர்த்தி கொண்டு போய் ஒவ்வொன்றா ஸ்டிச் பண்ணிக்கலாம். அதே மாதிரியும் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் நீங்கள் பண்ணும்போது லைட்டாக கம் போட்டு ஒட்டிக்கோங்க. ஃபஸ்ட்டே கம் போட்டு நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் தான் ஸ்டிச் பண்ணணும், இல்லைன்னா செயின் ஸ்டோன் ரிமூவ் ஆயிரும். இப்போ மேலே வரைக்கும் ஸ்டிச் பண்ணி கொண்டு போனதுக்கப்புறம் அங்கேருந்து அப்படியே டேர்ன் பண்ணணும். இப்போ ஆல்ரெடி ஸ்டிச் பண்ணியிருக்கிறது ஒரு சைடில் கேப் இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த கேப்பை ஃபில் பண்ணுற மாதிரி ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். இது காட்டா ஸ்டிச். ஒவ்வொரு ஸ்டோனோட கேப்லேயும் ஒரு ஸ்டிச் போடாமல் இருந்திருப்போம் இல்லையா, இப்போது அதுக்காக ஸ்டிச் பண்ணுவோம். ரிட்டன் வரும்போது கேப் இருக்கிற ஸ்டோனோட சைடில் ஸ்டிச் பண்ணிட்டு வருவோம். எஸ் மாதிரி போட்டிருக்கிறனால ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணியிருப்போம் இல்லையா, அதை ஃபில் பண்ணுவோம். இதுதான் காட்டா ஸ்டிச். இது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். இதை ஜரியில் போட்டுக்கலாம், சில்க் த்ரெட்லேயும் போட்டுக்கலாம். நீங்கள் பண்ணுற டிசைனுக்கு தகுந்த மாதிரி கலர் சேஞ்ச் பண்ணி போட்டுக்கோங்க. ஜரிலையும் கலர்ஸ் கிடைக்கும். நாட் போட்டு கம்ப்ளீட் பண்ணிக்கலாம். ரொம்ப நீட்டாக இருக்குது பாருங்கள். எஸ் மாதிரி கீழிருந்து ஸ்டிச் பண்ணிட்டு போவோம். மேலே போய் அங்கேருந்து அப்படியே ரிட்டன் எஸ் மாதிரி ஸ்டிச் பண்ணுவோம். யூ ஷேப்பில் தின் லேயரில் கம் போட்டுட்டு செயின் ஸ்டோன் ஒட்டியிருக்கேன். இப்போது ஆல்ரெடி இந்த செயின் ஸ்டோனுக்கு முன்னாடி நீங்கள் பீட்ஸ் ஒர்க்கோ செயின் ஸ்டிச்சோ ஏதோ ஒன்று கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அதனால் காட்டா ஸ்டிச் மாதிரி 2 சைடும் ஸ்டிச் பண்ணக்கூடாது. இது சிங்கிளாக ஒவ்வொரு சைடாக ஒவ்வொரு ஸ்டோனுக்கு மட்டும் வர மாதிரி செயின் போட்டுட்டு செயின் ஸ்டிச்சும் பட்டன் ஹோலும் சேர்ந்த மாதிரி போடுவோம். மேலே உங்களுக்கு லாக் ஸ்டிச் போடுறதுக்கான ஸ்பேஸ் இருந்ததுன்னா ஒரு செயின் ஸ்டிச் போட்டு லாக் ஸ்டிச் போட்டு பேக்கில் எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா பட்டன் ஹோல் ஸ்டிச்சே நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது இன்னும் கொஞ்சம் ஈஸியாகவே இருக்கும். நாட் கொடுக்க தேவையில்லை. ஆல்ரெடி பீட்ஸ் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அங்கே ஒரு லாக் ஸ்டிச் போடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இல்லையா, அதனால் பட்டன் ஹோல் கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். அப்படி இல்லைனாலும் அந்த கேப்பில் ஒரு செயின் ஸ்டிச் கொடுத்துட்டு உள்ளே லாக் ஸ்டிச் போட்டுக்கலாம்.
இப்போது ஒவ்வொரு பீட்ஸோட கேப்லேயும் ஸ்டிச் பண்ணி சிங்கிளாக ஒரு சைடுக்கு மட்டும் கண்டினியூவாக ஸ்டிச் பண்ணிட்டு போகணும். இந்த யூ ஃபுல்லாக அதே மாதிரி தான் ஸ்டிச் பண்ணணும். இந்த செயின் ஸ்டோன் முடித்ததுக்கப்புறம் நீங்கள் அடுத்தது என்ன ஒர்க் பண்ணுறீங்களோ அதை இது கூடவே ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ இந்த யூ ஷேப்பில் செயின் ஸ்டோனை சிங்கிளாக ஒரு சைடு மட்டும் ஸ்டிச் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணணும். இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஃபஸ்ட்டே கம் போட்டுருங்க. ஒரு நாள் முன்னாடியே கம் போட்டு ரெடியாக வச்சிட்டிங்கனாலும் ஓகே, இல்லை 1 to 2 hours முன்னாடியே கம் போட்டு ஒட்டிடுங்க. அப்போ தான் மூவ் ஆகாது, இல்லைன்னா பொசிஷன் மாறிடும். செயின் ஸ்டோனை ஸ்ட்ரெயிட்லேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம், யூலேயும் ஸ்டிச் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.